பிஏபி விவசாயிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் இனி குழாய் வழி திட்டம் பிஏபியில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அறிவிப்பு கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா நம்ம சக விவசாய சங்க நண்பர்கள் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், அதனால அந்த திட்டம் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக இதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த காணொலியில் பேச போறோம். தயவு செஞ்சு பிஏபிஎஸ்எல் இதை முழுசா கேளுங்க, மற்ற பிஏபிஎஸ்எலுக்கு அனுப்புங்க. பிஏபி திட்டம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் பூர்வமான பொறியியல் அதிசயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ ட்ரெயின் ஓடுது, அடியில வச்சு மிஷின் போட்டு குடையிறாங்க, டனல் போட்டு குடையிறாங்க. ஆனா 1960களில் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அந்த காலத்துல டனல் பூரா தோண்டி மிஷினை வச்சு பயன்படுத்தி 2 டனல் இங்கிருந்து தோன்றோம், இங்கிருந்து தோன்ற கரெக்டா டனல் மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மலைக்காடுகளுக்குள்ள போய் மேல் நீராறு, கீழ் நீராறு, சோலையாறு, பரம்பிக்குளம், பெருவாரிப்பள்ளம், தூணக்கடவு இப்படி அணைகளை போய் கட்டி, அது மேற்கு நோக்கி போயிட்டு இருந்த ஆறுகளை காட்டுக்குள்ள தடுத்து அணையை கட்டி, அது பின்பக்குள்ளே டனல் எடுத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இப்படி அணைகளுக்கு இடையில கடத்தி கொண்டு சமவெளிக்கு கொண்டு வர்றாங்க. இதனால ஆசியாவோட பொறியியல் அதிசயம் ஒரு திட்டத்தை சொன்னாங்க. மலை மேல பாத்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் சமமட்ட கால்வாய், அதான் காண்டூர் கால்வாய்ன்னு சொல்லுவோம். காண்டூரா சமமட்ட கால்வாய்னு அர்த்தம். மெயின் கால்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா 130 கிலோமீட்டருக்கு இருக்கு. அந்த காலத்திலேயே அறிவியல் பூர்வமாக நமது இன்ஜினியர்ஸ், நம்ம பொறியாளர்கள் எவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அன்றைக்கு அறிவியல் பூர்வமாக படித்து அவர்கள் சிந்தித்து இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிஞ்சது. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அன்றைக்கு காமராஜர் காலத்தில் நடந்த அந்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் இன்னைக்கு துளி கூட கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை நமக்குன்னு பாத்தீங்கன்னா, 3,76,000 ஏக்கர், 4 மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு 10 டிஎம்சி தண்ணி, 2 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு விவசாய நிலத்துக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. ஒரு மடை விட்டு ஒரு மடை பாசனம். ஒரு டிஎம்சியில பாய்க்க வேண்டிய பரப்பளவு இன்னைக்கு நம்ம 2.5 டிஎம்சி எடுத்து பாய்ச்சிட்டு இருக்கிறோம். 1.5 டிஎம்சி கூடுதல் எடுக்கிறோம். யோசிச்சு பாருங்க. 9 சுத்து வந்துட்டு இருந்த தண்ணி இன்னைக்கு 4 சுத்து 5 சுத்தாகி நிக்குது. காரணம் என்னன்னா, பிரதான கால்வாய் கடுமையாக சேதம் அடைஞ்சு கிடக்குது, கிளை கால்வாய்கள் சேதம் அடைஞ்சு கிடக்குது. வருஷம் பராமரிப்புக்குன்னு தொகை ஒதுக்கினாலும் பேட்ச் ஒர்க் தொகை ஒதுக்கினாலும் எதுவுமே நடைபெறல. ஒரு சில அதிகாரிகளோட ஊழல் காரணமாக, ஒரு சில பாசன சபை தலைவர்களோட அவங்க வஞ்சக கூட்டு காரணமாக அந்த பராமரிப்பு சரியா செய்யப்படவே இல்லை. சரி, இப்ப பராமரிப்பு சரியா செய்யப்படாத காலத்துல இந்த மெயின் கால்வாய், கிளை கால்வாய்க்கெல்லாம் நிலம் வழங்கிய விவசாயிகள் கசிவு நீர்ல பயன்படுறாங்க. அது ஒரு மறைமுக பாசனம். அந்த பயன்பெறக்கூடியவங்க எல்லாம் நிலம் கொடுத்தவங்க அந்த கால்வாய்க்கு. அப்ப இடையில பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா, நம்ம உயர் நீதிமன்றம் கூட்டுக்குள்ள அமைங்க, 300 மீட்டர் இருக்கிற கிணத்தை மூடுங்க, போரை மூடுங்கன்னு பல்வேறு உத்தரவு எல்லாம் பிறப்பிச்சாங்க. அதோட பொன்னாகரம் கிளைக்கால்வாயில் நடந்த அந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மீது 3 வழக்குகள் இருக்குது. எதுக்கு கிளைக்கால்வாயில் இருக்கிற கிணத்தை மூடுறீங்க, போரை மூட வர்றீங்க? வர்றதே தண்ணி 20 நாளைக்கு தான் வருது வருஷத்துக்கு. இந்த கால்வாய், இந்த கிணத்தை மூடி அப்ப வருஷம் பூரா அவங்க மின்சார இணைப்பை கட் பண்ணா வருஷம் பூரா அவங்க விவசாயம் பண்ண வேண்டாம்னு கேட்டு காத்திருப்ப நடத்தி வழக்கெல்லாம் சேர்ந்துச்சோம். காவல்துறைக்கு நம்ம சங்கத்தம் கடுமையான தள்ளுமுறை 3 வழக்கு இருக்கு. ஆக பிஏபி விவசாயிகள் எந்த நேரத்துல பாதிக்கப்பட்டாலும், எந்த வடிவத்துல பாதிக்கப்பட்டாலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முழுமையாக களமிறங்கி செய்யும். இந்த குழாய் வழி திட்டத்துல அந்த அச்சம் இருக்குதா, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லை. எப்படி இல்லை? எங்களுக்கு தான் கால்வாய் ஓரமா, நாங்கள் ஆயக்கட்டிலேயே இல்லையே, நாங்க மறைமுக பாசனம் தானே பயன்படுறோம், அப்ப எங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னு கேக்குறீங்க. இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்வாய்க்கு இடம் கொடுத்த மறைமுக பாசனத்தோட எல்லா விவசாயிகளும் இந்த ஆயக்கட்டுல சேர்க்கறது தான். இந்த ஆயக்கட்டுல எங்களை சேர்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சேர்த்தா மட்டும்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அப்பதான் நாமளும் அனுமதிப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனவே மறைமுக பாசனம் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு பலன் வராது, காஞ்சு போயிரும், தென்னமரம் இருக்குது, தோப்பு இருக்குன்னு நினைக்கலாம். எந்த கவலையும் வேண்டாம். அந்த மாதிரி இந்த திட்ட அறிக்கை தயாரிக்கும் போது முழுசா அதுல இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. எனவே இந்த நேரத்திலேயே அதை நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சேக்காட்டி கண்டிப்பா அப்ஜெக்ஷனோட செயல்படுத்த முடியாது. அதுல மாற்றுக்கிறது அது அரசுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். அதனால கண்டிப்பா அதை சேர்த்து செயல்படக்கூடிய விஷயத்துல இருக்கிறாங்க. எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நிலங்கள் விவசாயம் அல்லாத பயன்பாட்டுக்கு, வணிக பயன்பாட்டுக்கு, வீட்டு மனையாக, தொழிற்சாலையாக, நகர விரிவாக்கம், ஏன் திருப்பூர் ஜிஹெச்சே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆயக்கட்டுல தான் இருக்குது. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு நிலம் இங்க இன்னைக்கு தொழிலுக்கு மாறி இருக்குது, வீட்டு மனைக்கு மாறி இருக்குது. காத்தாடியில எத்தனை, கோழிப்பண்ணை எத்தனை, இந்த மாதிரி எல்லாமே விவசாயம் அல்லாத பயன்பாட்டுக்கு மாற்றப்பட்ட நிலங்கள்ல கிட்டத்தட்ட 50 to 60,000 ஏக்கர் வருதுங்கிறாங்க.
இந்த 50 to 60 ஏக்கர் கழிங்கன்னு ஒவ்வொரு விவசாய சங்கம் கோரிக்கை வச்சு இருக்கிறோம். அதிகாரிகள் கழிக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னு கேட்ட உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஒரு பிஏபி விவசாயி. ஒரு கிளை கால்வாயில ஒரு 5 ஏக்கர் பாசனம் வேறு பயன்பாட்டுக்கு மாறி போச்சு அப்படின்னா, அந்த கடைசி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4 காட்டு. அந்த 4 காட்டுக்கு தண்ணி விடணும்னா அந்த அழுத்தம் வேணும்னா அதுக்கு சேர்த்து அந்த அழுத்தத்தை விட்டா தான் அந்த தண்ணி அங்க போய் சேரும் ஒழிய, அதுக்கான தண்ணியை குறைச்சோம்னா அந்த அழுத்தம் பத்தாது, அந்த தண்ணி அங்க போய் சேர வாய்க்கால் தண்ணி அப்படியே நிற்கும். இது கிளை கால்வாயிலிருந்து மெயின் கால்வாய் அப்படித்தான். ஒரு 1000 ஏக்கருக்கு ஒரு கால்வாயில் 500 ஏக்கர் மாறி போச்சு அப்படின்னா 500 ஏக்கர் தொடர்ச்சியா ஒரு ரவுண்டாவோ சதுரமாவோ செவ்வகமாவோ மாறி இருக்காது. இங்க 4 ஏக்கர் மாறி இருக்கும், அங்க 4 ஏக்கர் மாறி இருக்கு, அங்க 5 ஏக்கர் மாறி இருக்கு, இங்க 2 ஏக்கர் மாறி இருக்கு, இடையில 4 ஏக்கர் 5 ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நிலத்தை கழிச்சு நீங்க தண்ணி கொண்டு போய் அது குறைச்சு விட்டீங்கன்னா அந்த மீதி 500 ஏக்கர் தண்ணி போய் சேராது, அழுத்தம் பத்தாது, தண்ணி அப்படியே கால்வாயில் நிற்கும். எனவே அந்த நிலங்களை கழிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை கழிங்கன்னு வழக்குகள் வரைக்கும் உத்தரவு போட்டாச்சுன்னா அறிவியல் ரீதியாக கழிக்க முடியல, தண்ணி அழுத்தம் பத்தாது, போய் சேர மாட்டேங்குது. ஆனா இந்த பைப்லைன் ஸ்கீமுக்கு மாறுனா ஒரு இதே மாதிரி 500 ஏக்கர் வேறு பயன்பாட்டுக்கு மாறிச்சுன்னா அழகா எந்த தோட்டத்துல விவசாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் பைப்பாட்டு பண்ணி தண்ணி வண்டி கொடுத்துட முடியும். இன்னைக்கு நிறைய கால்வாய்கள் பாத்தீங்கன்னா அது சின்ன அரளி வாய்க்கால்னு சொல்லுவோம். லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணாத வாய்க்கால் என்ற காட்டுக்கு அடுத்த விவசாய காட்டுக்கு போகும், என் காட்டுக்கு நடுவில் போகும். இந்த மாதிரி ஸ்கீம் வரும்போது பாத்தீங்கன்னா அதுல எடுத்து ஓரமா போட்டுக்கலாம். அப்ப என் காட்டுக்கு நடுவில் வாய்க்கால் போகாது, நிலத்துக்கு அடியில போட்டுக்கலாம், வேலை முடிஞ்சு தண்ணி போய் சேர்ந்துடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வசதி வந்திருக்குது. டேம்ல இருந்து தண்ணி எடுத்து தொட்டி கட்டி, மேல்நிலை தொட்டி கீழ்நிலை தொட்டி எல்லாம் கட்டி மோட்டர் வச்சு பம்பு பண்ணி ப்ரெஷர் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தண்ணி வருது. இதே மாதிரி ஒவ்வொரு தோட்டத்துக்கு தண்ணி வரப்போகுது, அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் சிம்பிள். கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா 80,000 ஏக்கர்லாம் பண்ணியிருக்காங்க, 1.25 லட்சம் ஏக்கர் 40,000 ஏக்கர்லாம் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் ஒரு நாடு பாத்தீங்கன்னா 13 லட்சம் ஏக்கர் இப்படித்தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்குது. நாம 2 லட்சம் ஏக்கருக்கு பாய்க்கிற தண்ணியில 13 லட்சம் ஏக்கர் பாய்க்கிறாங்க. அதுவும் நல்ல தண்ணி இல்லைங்க, கழிவு நீரை பூரா எடுத்துட்டு சுத்தம் பண்ணி அதை மறுசுழற்சி பண்ணி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அவிதனைக்கு அதிக விவசாயம் லாபம் எடுக்கிறாங்க, அதிகம் சம்பாதிக்கிற விவசாயம் இன்னைக்கு உலகத்துல. ஏன் நம்ம ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல உக்கடத்துல இருந்து கழிவுநீர் எடுத்து மாநகராட்சி சுத்தம் பண்ணி கொடுக்குது. சுத்தம் பண்ணி கொடுத்து விவசாயிகள் முதலீடு பண்ணி ஒரு சங்கம் தொடங்கி கொண்டு ஒரு ஏக்கராவுக்கு 1 லிட்டருக்கு எவ்வளவுன்னு செலவு பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் பங்கு தொகை செலுத்தி கொண்டு இன்னைக்கு அணுப்பட்டி வரைக்கும் சுல்தான்பூருக்கு அந்த தண்ணி விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப கழிவு நீரை பயன்படுத்துறாங்க. இதே நம்ம இன்னொரு பொறியியல் அதிசயம் நம்ம பாட்டுறோம், அவனே செத்தி கடவு திட்டம். மேல பில்லூர் டேம் கூட தண்ணி எடுத்து கால்வாய் வெட்டி இங்கிருந்து பவானி வரைக்கும் போன தண்ணி பவானிக்கு கீழே அடுத்தது தடுப்பணைக்கு அடுத்தது ஒரு தடுப்பணை கட்டி அங்கிருந்து தண்ணி எடுத்து கீழே இருந்து மேல நோக்கி போகுது. எல்லா பக்கம் நீரற்ற நிலையங்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த திட்டத்தில் அது கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவு செலவே தேவையில்லை. கிராவிட்டி இயற்கையான புவியீர்ப்பு விசையிலேயே திருமூர்த்தி டேம்ல பைப்பை மாட்டினா சரி, நேரடியா எல்லா பக்கம் பிரிச்சு போயிட்டே இருக்கு. யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வருஷம் அரசுக்கு பராமரிப்பு செலவு கிடையாது. ஒரு ஏக்கருக்கு 6000 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 6 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுத்தா நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு தென்னை மரம். நாம நெல் வைக்கல, எதுவுமே வைக்கல, நான் வச்சிருக்கிறது பெரும்பாலும் தென்னை மரம், அதோட காய்கறி விவசாயம் பண்றோம். அப்போ ஒரு ஏக்கருக்கு 6000 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கும் போது நம்மளுக்கு போதுமானது. நாமளும் எல்லாரும் சொல்றேன் இன்னைக்கு மாத்தியாச்சு, வேற வழி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 1 ஏக்கர்ல 3 ஏக்கர் நம்ம பாசனம் பண்ண முடியும், விவசாயம் பண்ணணும்னா நாம இன்னைக்கு சொட்டு நீருக்கு மாட்டியாச்சு. நம்ம மோட்டருக்கு பதிலாக கொண்டு அங்க பைப் அங்க ஃபிட் பண்றோம், அவ்வளவுதான். கிணத்துல இருந்து வர்றதுக்கு பதிலாக, போர்ல இருந்து வர்றதுக்கு பதிலாக. அப்ப இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல வரும்போது அந்த 3,75,000 ஏக்கர் வருஷத்துக்கு 7 மாசம் பாயுங்க. இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு கதை தண்ணி வருது. ஆனா இனி 3,76,000 ஏக்கருக்கும் வருஷத்துல 7 மாசம் தண்ணி நம்மளுக்கு சேரும். இன்னும் நம்ம ஆணையாளர் திட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி பெற்றோம். இன்னும் 2 மாசம் கூடுதல் 9 மாசம் தண்ணி வரும். இந்த 9 மாசம் தண்ணி வந்தா ஆட்டோமேட்டிக்கா கீழே நம்ம தண்ணி எடுக்க மாட்டோம். போர் போட வேண்டிய செலவு இல்லை, கிணறு வெட்ட வேண்டிய செலவு இல்லை, எப்ப 3 பேஸ் வரும்னு போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா மழை பெஞ்சு வரதுல நிலத்தடியில இருந்து மேல வந்துடும். தேவைப்படுற நேரத்துக்கு நம்ம மின்சாரம் இருக்குது, கிணறு இருக்குது, போர் இருக்குது, நம்ம எடுத்துட்டு போக போறோம். யோசிச்சு பாருங்க. ஆக மிக ஒரு சிறந்த திட்டமாக இது முதல் நோக்கு பார்வையில் மிக தெளிவாக தெரிகிறது. முழுமையாக திட்ட அறிக்கையை தயாரிச்சு வரட்டும். அதுல இருக்கிற குறைபாடுகள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ண சொல்லி கொண்டு வரும். ஏன்னா இன்னைக்கு இந்த திட்டத்துல நிறைவேறும் போது பாத்தீங்கன்னா கால்வாய் முழுக்க அடிக்கி பிடிக்க சூரிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும், மிகச்சிறப்பா நடக்கும். இப்ப கால்வாயோரம் நாங்க இருக்கிறோம், அங்க பாதிக்கப்படுற கண்டிப்பா விவசாயிகளை, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், நீங்க பாதிக்கப்படும் எந்த நடவடிக்கை வந்தாலும் உங்களோட நிற்கும், போராடும், உங்களோட தீவிரமா போராடும். உங்களுக்கு வழக்கு சிறையில் அவங்க சந்திக்கிறார்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தென்னை மரம் வச்சாச்சு, 2 வருஷத்துக்கு ஒரு கதை நம்ம காட்டுக்கு தண்ணி வருது.
தண்ணி இல்ல, போர் போட்டு பார்த்தாச்சு, கிணறு போட்டு பார்த்தாச்சு. நம்மளுக்கு தான் இனிமே 7 மாசம் 8 மாசம் இவங்களே தண்ணி கொடுத்துட்றாங்களே. ஆனவனால வந்து 9 மாசத்துக்கு தேவையில்லையே. 10வது காலத்துக்கு தண்ணி கிணத்து வந்து போர்ல எடுத்து பாய்ச்சிக்கலாமே. ஆக ஒரு நல்ல அறிவியல் பூர்வமான திட்டம் வரும்போது இனி எதிர்காலத்துக்கு இப்படி இருந்தா தாங்க முடியும், வேற வழி கிடையாதுங்க. எல்நினோ வந்துருச்சு, வெப்பம் உயர்ந்துட்டே இருக்கு, தண்ணி அதிகமா ஆவியாயிட்டே இருக்குது. நாமளே எல்லாத்துக்கும் சொட்டு நீருக்கு மாறினதுக்கு அப்புறம் பைப்ல வந்து இணைச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு டிஎம்சி இன்னைக்கு பாய்க்கோட 2.5 டிஎம்சி எடுத்து பாய்ச்சிட்டு இருக்கிறோம். ஆக அன்பிற்குரிய பிஏபி விவசாயிகளே, ஆரம்ப நிலையத்திலேயே இதுக்கு ஆட்சேபனை செய்ய வேண்டாம். முழுமையாக திட்ட அறிக்கை வரும். திட்ட அறிக்கையில் நம்ம சந்தேகங்களை பூரா கேட்டு தெளிவு வருவோம். நம்மளை சேர்க்கலையே சேர்க்க சொல்லுவோம், தேவையில்லை அதை நீக்க சொல்லுவோம், எது எதெல்லாம் பிரச்சனை இருக்குது அதில் தவிர்க்க சொல்லுவோம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி ஒரு பைப்லைன் ஸ்கீம் வந்தா மட்டும்தான் தேவையற்ற நிலங்கள், வணிகத்துக்கு மாற்றப்பட்ட நிலங்கள், விவசாயம் அல்லாத பயன்பாட்டிற்கு மாற்றப்பட்ட நிலங்களை புறம் கழிச்சிட்டு மிக கிறிஸ்பா கொண்டு வந்து கிளை கால்வாய்க்கு, பிரதான கால்வாய்க்கு, மெயின் கால்வாய்க்கு இடம் கொடுத்து போற அதுல சேர்த்து. ஏன்னா பைப்லைனுங்கனால ஈஸியா சேர்த்துற முடியும். கால்வாய் கீழே போயிட்டு நம்ம நிலம் மேல இருக்கு, நம்மளுக்கு தண்ணி வராது. இயற்கையில புவியல்ல அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆனா பைப்லைன்ல வந்துட்டு எங்க வேணாலும் பைப்பு திரும்ப முடியும். ஏன்னா திருமூர்த்தி டேம்ல இருக்கிற கடல் மட்டம் வந்து இங்க ரொம்ப குறைவு. பெரிய பெரிய ராட்சச மோட்டர் வச்சு பம்ப் பண்ணாம தண்ணி வந்து சேர்ந்துடும். எல்லா விவசாயம் தண்ணி. அப்புறம் பாத்தீங்கன்னா மழை தண்ணி இது. அந்த 7 டேமும் இருக்கிற பகுதியில வனப்பகுதி நல்ல இலதெல்லாம் தாறு சாம்புகளோட வந்து நிக்குது. நல்ல சத்தான நீர், உயிர்ச்சத்து இருக்கிற தண்ணி. இன்னைக்கு அந்த தண்ணி கால்வாய் வழியே வரும்போது எத்தனை அழுக்கு, எத்தனை குப்பை, எத்தனை கோயம்புத்தூரை பிடிங்கி போட்டுறாங்க, கோழி எடுத்து போட்டுறாங்க, குப்பையை போட்டுறாங்க. அனைத்தையும் தண்ணி அந்த தண்ணி வந்து சேர்றதுக்குள்ள, அந்த கால்வாய் சுத்தம் பண்ணி கொண்டு நம்ம தண்ணி சேர்க்கறதுக்குள்ள நிறைய விவசாயி கால்வாய் கிட்ட மடக்கிட்ட போறதே இல்லை. போனா அங்க சண்டை வருது, இது எதுக்குட 4 சண்டை போட்டு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு அதுக்கு நடக்கும்னு சொல்லி போட்டு தண்ணி இல்லாட்டி பரவாயில்ல, சண்டை போடுறதே போறது இல்லை. இதனால பாத்தீங்கன்னா பாசனபை தலைவரோட வேலை பெரிய வேலை மிச்சமாகும். எல்லாருக்கும் போன்ல மொபைல்ல ஆப் வந்துடும். அந்த ஆப்ல யாருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வந்திருக்கு நம்ம ஆப்லயே பாத்துக்கலாம். பகிர்மானுக்குள்ள பாசன சபை எல்லாம் உட்காந்து இத்தனை டிஎம்சி தண்ணி இருக்கு, இத்தனை நாளைக்கு விடலாம்னு சொல்லி இப்ப பட்ஜெட் போட்டு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் பைப்லைன் தண்ணி வரப்போகுது. இவ்வளவுதான். ஆக பாசன சபை தலைவர்களுக்கும் சரி, பகிர்மானக்குழு தலைவர்களுக்கும் சரி, அதிகாரிகளுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, எந்த பார்வையில பார்த்தாலும் இந்த திட்டம் சிறப்பான திட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா வாய்க்காலோரம் நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய உயிர்கள் வாழுது, அதுக்கு தண்ணி இல்லைங்கிறாங்க. ரோட்டோரம் நிறைய மரங்கள் இருக்குதுங்க, அதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. கால்வாயோரம் இருக்கிற முறையில கால்வாய் தண்ணி நம்பியா இருக்கு. அந்த மரம் வளர்ந்து 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் மரம் இருக்குது. அந்த மரம் தன்னை காப்பாத்திக்காதா? அந்த மரம் வறண்ட போயிரு போகுது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா வேப்ப மரம் தான் இருக்குது. அந்த வேப்ப மரங்கள் தன்னை காப்பாற்றிக்கிற தகுதியும் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நிலத்தடி நீர் நல்லா இருக்குது. ஆக பக்கத்தோட்டத்திலாம் தண்ணி பாயும், அங்கிருந்து தண்ணி எடுத்து போகுது. இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் கேளுங்க. காண்டூர் கால்வாய் சிதிலமடைந்து இருந்த போது கசிவு நீர் ஏற்பட்டு நிறைய விவசாயிகள் அங்க பயன்படுறாங்க. புனரமைக்கணும், காங்கிரீட் போடணும்னு போட்டேன். ஒரு சொட்டு தண்ணி இன்னைக்கு கசிவு கிடையாது. 1100 கனடி வந்துட்டு 850 வருது. அவ்வளவு கெட்டியா காங்கிரீட் போட்டுட்டேன். இப்ப 4500 கோடிக்கு இதே கால்வாய் காங்கிரீட் போடுறேன்னு சொல்றாங்க. காங்கிரீட் போட்டா பக்கத்துல ஒரு சொட்டு தண்ணி வராது. அதுதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். காங்கிரீட் போட்டுக்க, அந்த திட்டத்தை சிறப்புன்னு நம்ம சொல்றோம். இது நேரடியாக நமக்கே நாம் வச்சுக்கூடிய ஆப்பு கரையோரம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று சிந்திக்கணும். எனவே இந்த திட்டத்தை எதிர்க்காம ஆயக்கட்டுல சேர்ந்து முழு உரிமையோட, ஆயக்கட்டு உரிமைங்கிற சாதாரண உரிமை இல்லை, அந்த ஆயக்கட்டு உரிமையில சேர்த்து பைப்ல தண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே காங்கிரீட் போடுறதுக்கு அனுமதிச்சோம்னா 4500 கோடி ரூபாய்க்கு சுத்தமா தண்ணி வராது. பைப்லைன் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்கம் 2 பக்கம் இருக்கிற எல்லா விவசாயிலும் அது ஆயக்கட்டுல சேர்த்துறோம், எல்லாருக்குமே தண்ணி வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ்பவானி பாசனத்தை பாத்தியா, நிலத்தடி நீர்மட்டம் வேணும்னா காரை போடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னா, அது இயற்கையிலேயே மண் கால்வாய். அங்க 2,07,000 தான் எல்பிபில பாசனம், 30 டிஎம்சி தண்ணி. இங்க 3,77,000 ஏக்கர். அங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 மாசம் தண்ணி வருது. இங்க 25 நாள் தான் தண்ணி வருது ஒவ்வொரு ஜோனுக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப அங்க நீரோட அளவு அதிகம். இதை விட 1 மடங்கு பாசனம் அங்க குறைவு, இங்க 1 மடங்கு அதிகம். அங்க 2,07,000 ஏக்கர், 3,77,000 ஏக்கர். யோசிச்சு பாருங்க. ஆக அதையும் இதையும் பொருத்தி பார்க்க கூடாது. ஆரம்பத்துல திட்டம் செயல்படுத்தப்பட்ட போதே காங்கிரீட் கால்வாய் தான். அதனாலதான் இவ்வளவு ஏக்கருக்கு பாசனத்தை விரிவுபடுத்த முடிஞ்சது. எனவே இப்ப இருக்கிற சூழ்நிலை இதுதான் சிறப்பானது. இப்ப பாத்தீங்கன்னா அதிகாரிகள் ஒரு 4,500 ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்கு அந்த திட்டம் போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா மெயின் கால்வாய் பூரா பேட்ச் ஒர்க் பண்ணி பக்காவா காங்கிரீட் போட்டிருக்கு. இவங்க ஏற்கனவே காண்டூர் கால்வாயில 1100 கனடி வந்துட்டு இருந்த தண்ணியில இவங்க இன்னைக்கு போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி காங்கிரீட்டை போட்டு போட்டு அழகா இப்படி இருந்த வாய்க்கால இப்படி சுருக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 850 வருது. 3-4-5 டிஎம்சி தண்ணி எடுக்க முடியாது. அதெல்லாம் கேரளாவில் நம்ம நம்பி கடலுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இதுலயும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் பண்ணுவாங்க. போடுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப காண்டூர் கால்வாய் 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சாங்க, இது 20 வருஷத்துக்கு வேலை செய்வாங்க. ஏன்னா வருஷத்துல 8 மாசம் 9 மாசம் தண்ணி வாய்க்கால போயிட்டே இருக்குது. அப்புறம் நின்று இவங்க கொத்தி காஞ்சு காரை போட்டு மீண்டும் அந்த தண்ணியில வருதுன்னா வாய்ப்பு இல்லை.
பெரும்பாலான தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறைமுகமாக மட்ட மில்லுக்கு போகுது, குவாரிகளுக்கு போகுது. நிறைய ஆதாரங்களோட நிறைய பொருள் அதிகாரிட்ட போய் குவிஞ்சு கிடக்குது. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்என்டி தண்ணி வந்தாச்சு. பொள்ளாச்சி வரைக்கும் போது, உணவு வரைக்கும் போது அவங்க எல்லாம் மட்ட மில்லுக்காரங்களே இன்னைக்கு எல்என்டி தண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆக யாருக்குமே பிரச்சனை இல்லாம விவசாயிகளுக்கு அதிக பயன்களை கொடுக்கக்கூடிய இந்த குழாய் வழி பாசன திட்டம் நம் நிலத்துக்கே வந்து சேரும் போது விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், அரசுக்கும் பலன் கிடைக்கும். ஆக ஒரு மிகச்சிறப்பான திட்டத்தை அமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார். இது நீண்ட காலம் கேட்டு எல்லா விவசாயிகளும் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இதன் மீதான ஆரம்ப கட்ட நிலத்தடி நீர் போயிடும், அது போயிடும், நீர்வளம் பாதிக்கும், எதுவா இருந்தாலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துல நாங்க உங்களுக்கு விளக்கம் தாரோம். திட்ட அறிக்கை முழுது இன்னைக்கு அமைச்சரை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இனி திட்ட அறிக்கையை முழுசாக தயாரிச்சு அதை நம்ம பார்வைக்கெல்லாம் வச்சு பாசபை பூரா கருத்து கேட்டு தயாரிச்சு இன்னும் பல கட்டங்களை கடக்க வேண்டி இருக்குது. ஆரம்ப நிலையத்திலேயே வந்து இது பாதிக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. அப்படி பாதிப்பு வந்து முதலாளாக ஈசன் வந்து களத்தில் நிற்பார், உங்களுக்காக போராடுவார். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் எல்லாரும் சேர்ந்து போராடும், அந்த கவலை வேண்டாம். அப்படி பாதிக்கப்பட்டவங்களை போய் நானும் பாதிக்கப்படக்கூடிய தான் இருப்பேன். ஏன்னா எனக்கும் பாத்தீங்கன்னா கால்வாயோரமா தான் என்னோட காடு இருக்குது. ஆக கண்டிப்பாக யாரையும் பாதிக்கப்படுவதற்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அனுமதிக்காது. இந்த திட்டத்தில் நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளாம் உட்கார்ந்து பேசுவோம், சந்தேகங்களை களைவோம். ஏன்னா நமக்கான எதிர்காலம் இன்னும் இப்படி இருந்தா மட்டும் தான் இந்த திட்டம் நீடிக்கும். இடையில கால்வாயில் தண்ணி வர்றதுக்கான சாத்தியம் இல்லை. அவ்வளவு மோசமா கால்வாய் பூரா சிதலம் அடைஞ்சு கிடைக்குது. அதனால எந்த விவசாயம் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆயக்கட்டு இல்லாத விவசாயம் ஆயக்கட்டுல புதுசா சேர்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு உருவாயிருக்குது. யாருமே தண்ணி முறைகேட எடுக்க வேண்டியதில்லை. முறைகேட பாசனத்துக்கு பதில் உரிமை பாசனத்தை நாம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு உருவாக்கிற சூழ்நிலை. இந்த திட்டத்தை நாம் அனைவரும் முழுதோடு வரவேற்போம், சந்தேகங்கள் எல்லாம் பேசி தீர்ப்போம். இந்த மாதிரி யாரையும் விட்டு போட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அதுக்கு நாம் முழுசு அனுமதிக்க போல என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொண்டு, அன்பிற்குரிய விவசாயிகளை இதை நேர்மையான முறையில், சரியான முறையில், அறிவியல் பூர்வமாக நாம் அணுகுவோம். உலகம் வளர்ந்து கொண்டிருக்குது, அறிவியல் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, இஸ்ரேல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, கர்நாடகாவில் சொட்டு பாசல் எங்கேயோ போய் நிற்கிறாங்க. நாமும் இன்னைக்கு அறிவியல் பூர்வம் வளர வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த சந்தேகம் வேண்டாம், கண்டிப்பாக விவசாய நலன்கள் பாதுகாக்கப்படும், அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் சமாதானம் பண்ணிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் சேர்ந்துதான், நாம எல்லாம் சேர்ந்து நிறைவேற்ற போறோம். நம்ம எல்லாம் சேர்ந்த கருத்து சொல்ல போறோம். நம்ம எல்லாம் கேட்டுதான் முழுசா நிறைவேற்ற போறாங்க. நம்மளுக்கு எதிர வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தடுக்க போறோம், அவ்வளவுதான். ஆக எந்த விதத்திலும் அந்த மாற்று கருத்துக்கு இடம் கொடுக்காமல் அனைவரும் இதை அன்போடு ஆதரிக்க வேண்டுமாய் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.